ஆத்தோறும் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா போட்டா செவக்கு விலையும் பொண்ணு ரத்தினமே உன்னை பார்த்தா குலுங்குதடியும் கண்ணு ரத்தினமே ஆத்தோறும் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா போட்டா செவக்கு விலையும் பொண்ணு ரத்தினமே உன்னை பார்த்தா குலுங்குதடியும் கண்ணு ரத்தினமே ஆத்தோறும் கொடிக்காலா உன்னை பார்த்தா யாராவது என் தோட்டத்துல கத்திரிக்காய் பறிக்கிறது ஒவ்வொரு தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன் மரியாதை வெளியே வந்துரு யாரு சோளக்காட்டு போமா அடிக்குமா அடிக்க அடிச்சது தெரியலையே பொம்மை அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு பொம்மை தானா ஆடுது இது பொம்மை தானா இதுல என்னமோ இருக்கு உங்க ஐயோ பாருமா மாரியாத்தா இந்த பொண்ணு கண்ண திறந்துட்டா நான் உனக்கு புதுசு பூஜை பண்றேன் எப்படியா காப்பாத்துமா இந்த பாரு கிளந்துருமா இப்ப நான் என்ன பண்றது அம்மா ஆத்தா என்ன காப்பாத்திட்டா ஐயோ ஜமீன்தாரம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் பேயின்னு நினைச்சு அடிச்சுட்டேன் என்ன பார்த்து பேய் மாதிரி தெரியுதா அது வந்துங்க நீங்க சத்திய கவுத்திருந்தீங்களா பாக்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சது அதான் அடிச்சுட்டேன் மன்னிச்சிருங்க இந்த விஷயத்தை நான் என் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா ஐயோ என் உசிரியை எடுத்துருவாருங்க சொல்லிடாதீங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்போ நான் என்ன சொன்னேன்னு கேப்பீங்களா நீங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க என்னங்க இங்க ஒரு முத்தம் கொடு ஐயோ முத்தமா நான் செத்தேன் ஆச்சிக்கு துணி இல்லாம எங்க அக்கா இருக்காங்க இத கொடுத்தா அவங்களே கட்டிக்கலாம்ல எடுத்துட்டு போங்க ஏ மாடு பெரிய தம்பி எனக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும் என் மேல பிரிய மாட்டேன் இருக்கு எங்க ஐயா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றியா அப்போ என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா ஜெயிக்கிற 10 பைசா தம்பி நீ தோக்குற ஏன்னா துணி வாங்கி கொடுத்து தோத்து போயிட்டேன் ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன் ஏன் அளவு கூட்டுறீங்க அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான் எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து கட்டிக்கலாம்னு பாக்குறானோ எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவ்வளாலையும் அடிச்சுக்க முடியாது பெரிய தம்பி நீ என்ன தானே கட்டிக்க போற கோழி கழுக முண்டை என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும் மாமா எங்கடி அத்தனை பேர் கல்யாணம் பண்ண போறீங்க மறுபடியும் என் பெட்லயா அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பெட்ல படுக்க கூடாதுன்னு அது என்னது நீ வந்து என் பெட்ல படுக்கிறதா இனி பாத்துடணும்
ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். யாய்! இங்க இருக்க, இரு இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குறேன். உங்களை பார்த்து பயந்து நான் படுத்துருவேன். என்ன கொன்றாதீங்க அண்ணன். எங்க போகணும்? சரோஜினி தெரு. ராகவேந்திரா, என்ன வெயில் என்ன வெயில். எங்க கெட்டு போன மாதிரி இயற்கை கெட்டு போச்சு. போங்க. ஏமா அப்பட லேட்டு? ஸ்கூட்டர் கெட்டு போச்சு மாமா. ஓஹோ மாமா, இங்க பாத்தீங்களா பொட்டி? ஆமா இது பொட்டிதான். இதுக்கு என்ன இப்போ? இல்ல மாமா, நீங்க சொல்லுவீங்களே எனக்கு ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி, என்ன கொண்டு போனாலும் மறந்துட்டு வந்துடுறேன்னு. பாத்தீங்களா, ஞாபகமா கொண்டு வந்திருக்கேன். ஆமா, காலையில டிஃபன் கொண்டு போனீங்களே கேரியர், அது என்னாச்சு? அதே மறந்துட்டேன். ஏமாப்ல எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா? இல்ல மாமா, வந்து புடிங்க புடிங்க. யார? இவரைத்தான். எதுக்கு? ஃபேக்டரியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறினேன். ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? அதுக்கு இல்லைங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணாசந்தேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டியை எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்ல வேலை, கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டர், என் பெட்டியை வாங்குங்க. நோ இன்ஸ்பெக்டர், இது என் பெட்டி தான். வேணும்னா பாருங்க, இதுல என் ஃபைல் புக்ஸ்ல இருக்கு. பாத்துட்டு பாக்கட்டும் பாக்கட்டும். ஐ அம் சாரி. இந்தாங்க, நீங்க வச்சிட்டு வந்த டிஃபன் கேரியர். நன்றி. ப்ரொஃபசர் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்லை பாத்தீங்களா? இங்க இருக்கு உங்க பொட்டி. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல, மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறுதானம்மா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருட எண்ணத்தோட இவர் பொட்டி எடுத்துட்டு வந்தா நேர வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற எங்க போயிருக்க மாட்டாரா? பாருங்க பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? மாப்ள பாத்தீங்களா, மறதியை நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம் தான். இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன். வேஷம் ஏதோ தவறு நடந்து போச்சு, உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார், சார் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. சார். அப்பாடா. சுமதி, தாங்கள் ஓவியம் வரையதை நிறுத்திவிட்டு
உப்பரையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானப்பெரியது. நீங்க நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது.